வணக்கம் தோழர்களே. எழுத்தாளர் பிரபஞ்சன் எழுதிய மனுஷி இந்த சிறுகதையை தான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த சிறுகதையை நான் உங்ககிட்ட சொல்லணும்னா என் கூட நீங்க ஒரு 7-8 தலைமுறைக்கு முன்னால என் கூட பயணிக்க வேண்டியிருக்கும். அப்ப நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான் இப்போ வரைக்கும் என் குடும்பத்தை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க கொள்ளு தாத்தாவுடைய கொள்ளு தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு முறை கொல்லப்புறத்துல வச்சு அவருடைய மனைவியையும் பக்கத்து வீட்டு பையன் மரத்துல நின்னதையும் பார்த்துறாரு. பக்கத்து வீட்டு பையன் மரத்துல தான் நிக்கிறான், இவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. ஆனா இந்த எப்படி சொல்ல, ஒரு கிராமத்துல சந்தேக பார்வையோட பார்க்கக்கூடியவனுக்கு எப்படி தெரியும் அது? அது ஒரு அசௌகரியமா நினைச்சிட்டு எங்க தாத்தா கையில இருந்த பாலை அருவாவை எடுத்து எங்க பாட்டியோட கழுத்தை சீவிட்டாரு. அது ஓலையை விட ரொம்ப எளிமையா இருந்துச்சு அவர் வெட்டுறதுக்கு. அவர் பொதுவா பனையேறி, அதனால இந்த பால அருவா எப்பவுமே வச்சிருப்பாரு. ஆனா அவ பத்தினி எங்க பாட்டி விழுந்து சாகும்போது கண்ணு அப்படியே நில குத்தி நின்னுச்சு. ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு அவ பார்த்த பார்வை தான் இன்னை வரைக்கும் ஒரு பெண் சாபமா, ஒரு பத்தினி சாபமா எங்க குடும்பத்துக்கு கிடக்குது. எங்க குடும்பத்துல இது வரைக்கும் பெண் வாரிசுன்னு சொல்றதுக்கு பேரளவுல கூட யாரும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் குடும்பத்துல தங்க போறதும் கிடையாது. எனக்கு கூட ஒரு தங்கச்சி பிறந்தா. பிறந்த கொஞ்ச நாள்ல அம்மம் போட்டு இறந்துட்டான். இப்படிதான் என் குடும்பம் முழுக்க ஆண் வாரிசுகளா நிறைஞ்சுதான் கிடந்தது. என் கூட பிறந்தவங்களும் சரி, எனக்கு பிறந்த 3 பசங்களும் சரி, எல்லாமே ஆண் தான். பெண் அப்படின்னு சொல்லி மருந்துக்கு கூட ஆள் கிடையாது. ஆனா எங்க வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு பெண் வரப்போறாங்க. யார் தெரியுமா? லக்ஷ்மி. லக்ஷ்மி நீங்க நினைச்ச உடனே மனுஷி கிடையாது, ஒரு மாடு. என்னுடைய மாமனார் வீட்டுல இருந்து என் வீட்டுக்கு வருது. எங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சாதாரணமா ஒரு காது ஒடிஞ்ச ஊசி ஒரு லாரி வந்தா கூட எங்க அம்மாவுக்கு சந்தோஷம் தான். சம்பந்தக்கார வீட்டுல இருந்து இங்க வருது அப்படின்னு சொன்னா, மாடு வருது சும்மா இருப்பாங்களா? செம்ம சந்தோஷம். வாசல் வழியா கோனார் அந்த மாட்டை கைத்த பிடிச்சிட்டு வந்தாரு. வாசல்ல கட்டி வச்சாச்சு. எங்க கட்டுறதுன்னு தெரியல, கடைசியா வாசல்ல தான் கட்டணும். மாடு வர செய்தி எங்களுக்கு முன்னாலே வந்ததுனால வைக்கோல், புண்ணாக்கு, பருத்தி கொட்டை எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டோம். வந்தவரும் சரி மாடும் சரி ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு மாட்டுக்கு எல்லாம் வச்ச உடனே அது நிக்கல. உடனே உட்காந்து வாய் அப்படி தலையை தூக்கி வச்சுட்டு அசை போட்டுட்டே இருந்துச்சு. அதோட உடம்பு இருக்குல்ல, அப்படி வெள்ளை வெள்ளை வெள்ளேன்னு இருந்துச்சு. அதுக்கு மேல அப்படி ஒரு காவி கலரு, கண்ணு 2 பல்பு மாதிரி நல்லா கோவப்பழம் மாதிரி இருந்துச்சு. வாய் பனங்காய் மாதிரி அழகா இருந்துச்சு. பக்கத்துல இருக்க எல்லாரும் பார்த்துட்டு போனாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குப்பா மாடு, ரொம்ப அழகா இருக்கே, நல்லா இருக்குப்பா அப்படின்னாங்க. கோனார் அதை பார்த்துட்டு சொன்னாரு, நல்ல சாதி மாடு சார் அப்படின்னாரு. மனுஷ பேய்கள்ல தான் சாதி உண்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சுட்டாங்க. இப்போ மாட்டலையுமா அப்படின்னு நான் நினைச்சிட்டு சிரிச்சுட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் மாட்டை எங்க கட்டுறதுன்னு ஒரு முடிவா கடைசியா நாங்க நடக்கக்கூடிய பாதையிலே கட்டிட்டோம். வேற என்ன பண்ணுறது தெரியல எங்களுக்கு. புதுசா வீட்டுக்கு வந்த உறவு மாடு கத்திக்கிட்டே இருந்துச்சு. தன்னுடைய வீட்டுல இருந்த உறவுகள்லாம் விட்டுட்டு வந்திருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு உணர்வு இருந்திருக்குல்ல, அந்த உணர்வு எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குல்ல. அதுக்கு ஒரு அம்மா இருந்திருப்பாங்க, அதுக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கு. 2-3 நாளாச்சு அது எங்க கிட்ட பழகுறதுக்கு. ஆனா முதல் நாள் நடந்த சம்பவம் இப்போ வரைக்கும் என்னால மறக்க முடியாது. ஹால்ல கட்டியாச்சு. ஹால்ல கட்டி வச்சா லக்ஷ்மின்னு பேர் வச்சுட்டாலும் மாடு சாணி போடக்கூடாதுன்னு எதுவும் கட்டாயம் கிடையாதுல்ல. மாடு சாணி போட தான் செய்யும். நீங்க லக்ஷ்மின்னு பேர் வச்சாலும் மாடு சாணி போட தான் செய்யும். கோமியம்னு பேர் வச்சாலும் மாடு மூத்திரம் பெய்வதை நிறுத்தலாம் முடியாது. ஸோ அதோடைய வேலை அது. நீங்க பேர் வச்சுக்கிட்டனாலாம் அது மாத்தாது. அதோடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அன்னைக்கு முழுக்க லக்ஷ்மிக்கு சுத்தமா தூக்கம் இல்லை. காலையில எந்திரிச்சு பார்த்தோம். என் மனைவி பார்த்து அப்படியே பயந்துட்டா. வாசல் முழுக்க ஒரு கூட சாணி இருக்கும். யார் அல்றதுன்றது அடுத்த பிரச்சனை. அதுக்கப்புறம் மூத்திரம் பெஞ்சு பெஞ்சு வாய்க்கால் மாதிரி ஓடி இருக்கு. இந்த சைடு மாடு உடம்பு முழுக்க சாணி. எப்படி கிளீன் பண்றது? மறுநாள் முழுக்க என் மனைவியோட வேலை என்ன தெரியுமா? அந்த மாட்டை கிளீன் பண்றது தான், அந்த இடத்த கிளீன் பண்றது தான். இப்படியே அன்னைக்கு பொழுது அவளுக்கும் போச்சு. ஆனா இது போல ஒரு சம்பவம் எங்க அம்மாவுக்கு நடக்க இருந்துச்சு. அதாவது எங்க அம்மாவுக்கு
எங்க அம்மா மாடு பிடிக்கணும்னு சொல்லல. எங்க தாத்தா ஒரு மாடு பிடிக்கணும்னு சொன்னாரு. சொல்லும்போது எங்க அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மாமா, இந்த வீட்டுக்கு நான் வர தட்ட தான் வந்திருக்கேன். வரட்டி தட்ட ஒண்ணும் வரல. அதனால அந்த மாடு பிடிக்க வேலையெல்லாம் வந்துட்டு தூர வீசிருங்க அப்படின்னு சொன்னோனே, எங்க தாத்தா அத ஏத்துக்கிட்டு, வேணாம் எதுக்கு அப்படின்னு சொல்ட்டாரு. ஆனா இப்போ அவங்க அந்த வார்த்தையெல்லாம் சொல்லல. ஏன்னா, சாணி எல்லாம் போறது என் பொண்டாட்டியாச்சே. அவங்க மருமகளாக இருந்தால் வடையும் தட்டணும், வரட்டியும் தட்டணும். அவங்களா இருந்தா அத செய்ய மாட்டாங்க. அவங்க மருமகளா இருந்து செய்ய மாட்டேன்னு சொன்ன காரியத்த, இவங்க மாமியார் ஆன உடனே செய்ய சொல்லுவாங்க. இது ஒரு புதுவிதமான ஒரு குழப்பம்னு வச்சுக்கிடுங்களேன். சரி, அதுலேருந்து விலகி வந்துருவோம். கதைக்குள்ள வருவோம் மறுபடி. ஸோ இப்போ அதுக்கப்புறம் மாட்ட பார்த்துக்கூடிய முழு பொறுப்பையும் எங்க அம்மாவே ஏத்துக்கிட்டாங்க. டெய்லி 3 வேள அதுக்கு என்னென்ன வேணுமோ, புல்லு, புண்ணாக்கு, வைக்கோல் என்னென்ன வேணுமோ அத்தனை தீவனத்தையும் வைக்கிறது. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா லைட்டா அப்படி வெந்நீர் வச்சு அதுக்கு குளிப்பாட்டி விடுறது அப்படின்ற எல்லா வேலையும் எங்க அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. எங்க அம்மான்னா அந்த மாட்டுக்கு உசுரு. மாடுன்னா எங்க அம்மாவுக்கு உசுரு. உண்மைய சொல்லப்போனா எங்க அம்மா மாடுன்னு சொல்லவே செய்யாது. லக்ஷ்மின்னு தான் சொல்லும். இன்னும் சொல்லப்போனா எங்க அம்மாவுக்கு 67 வயசாயிருச்சு. மாடு மா அப்படின்னு கத்துன உடனே, "என்னடிம்மா?" ஏதோ உங்க பெத்த புள்ள மாரி சவுண்ட் குடுப்பாங்க. நாங்கலாம் பார்த்துட்டே இருப்போம். ஒரு நாள் ஒரு 2 நாள் எங்க அம்மா வெளியூர் போயிட்டாங்க. அன்னைக்கு லக்ஷ்மிய பார்த்துக்கிறதுக்கு நாங்க தான் இருந்தோம். நாங்க அதுக்காக எங்க அம்மா இல்லையேன்னு சொல்லி குறைவாலாம் பார்த்துக்கல. ஆனா லக்ஷ்மி யாரையும் எங்கள அண்ட கூட விடல. எங்க அம்மா வரணும்னு சொல்லி அது காத்துக்கிட்டு இருந்துச்சு. 2 நாள் கழிச்சு எங்க அம்மா வருது. வாசல்லயே மா மான்னு கத்த ஆரம்பிச்சுருச்சு. ஒரு விலங்கோட உணர்வ பார்த்துக்கங்களேன். அது பழகிருச்சுன்னா, அது தன்னால மறக்க முடியாது. யாரையும் ஏமாத்திட்டுலாம் போகாது மனுஷன் மாரி. அவ்வளோ உணர்வோட அது பழகிருச்சு. வாசல்ல எங்க அம்மா அந்த கொண்டு வந்த பையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு, மாட்ட வந்து அப்படியே கட்டி புடிச்சுட்டாங்க. அத பார்த்த உடனே அதுக்கு சிலாயித்து போயிருச்சு எங்க அம்மாவ பார்த்த உடனே. தன்னுடைய உசுரு எங்கேருந்தோ வந்துருச்சு அப்படின்ன மாரி மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. இப்படிதான் நாட்கள் கடந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு நாளுக்காக தான் நாங்க காத்துட்டு இருந்தோம். மாடு கண்ணு ஈன்றதுக்காக. மாடு கண்ணு ஈன்றத எல்லாரும் பார்த்தோம். அந்த மாட்டு கன்னுக்குட்டி இருக்கு இல்லையா? அப்படி துள்ளி துள்ளி அப்படியே நடக்க முடியாம, கால ஊன முடியாம அப்படியே மெது மெதுவா எந்திரிச்சு போறத பார்த்துட்டு, எங்க அம்மா அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஏன்னா, லக்ஷ்மி ஈன்னது காளாங்கன்னுக்குட்டி. அது கூட பசு கிடையாது. தட் மீன் பெண் கன்னுக்குட்டி கிடையாது, ஆண் கன்னுக்குட்டி. இந்த வீட்ல ஒரு பொண்ணு கூட தங்க மாட்டுக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, வந்த மருமகளுக்கும் அப்படிதான் இருக்கா. வந்த மாடு கூட இப்படியா செய்யும்ன்னு சொல்லிட்டு, வீட்ல என் தங்கச்சிய நெனச்சு, அதாவது அவங்க குழந்தைய நெனச்சு, இறந்து போன குழந்தைய நெனச்சு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. 2 நாள் ஆச்சு ஒரு பட்டு பாவாடை, சட்டையெல்லாம் வச்சு கும்பிட ஆரம்பிச்சு, பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு செலவழிச்சாங்க. அவ அப்படிலாம் செலவழிக்க மாட்டா. ஆனா என்னவோ தெரியல, அவ திருப்திக்காக செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். இப்ப லக்ஷ்மிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சா. ஆனா லக்ஷ்மி அவள விட்டு பிரியறத துளியளவும் நெனச்சு கூட பார்க்கல. மாடு இல்ல. அவளுக்கு தெரியாதுல்ல, மாட்டுக்கு என்ன தெரியும்? ஆனா அதனுடைய வலிய நெனச்சு பாருங்க. பார்க்கும்போதெல்லாம் வா பா மா 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 மான்னு கத்திக்கிட்டே இருக்கும். அவ கண்டுக்கவே மாட்டா. அந்த மொத்த பொறுப்பும் நாங்க தான் பார்த்துக்கிட்டோம். மாட்ட பார்த்துக்கக்கூடிய அத்தன பொறுப்பும் என்னுடைய மனைவிக்கு தான் வந்துச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு மாடு எங்ககிட்ட பழகுறதுக்கு. எங்க அம்மா மாட்டுடைய பாலையோ, தயிரையோ எதையும் சாப்பிடுறது கிடையாது. நாங்க கொஞ்ச நாள் ஆச்சு. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு. எங்க அம்மா திரும்ப பார்த்துக்கிட்டாலும் பழைய மாரி மாட்ட பார்த்துக்கிறது கிடையாது. இந்த துயர்லருந்து மீள்றதுக்கு முன்னால அடுத்த துயரம் வந்துச்சு. அந்த காளங்கன்னு இருக்குல்ல, வயிறு ஊதி ஒரு 6 மாசத்துல செத்து போச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல் வந்துட்டு வீட்டுக்குள்ள ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு எங்க அம்மாவுக்கு. ஏன் அப்டின்னா, மறுபடியும் அது கண்ணு போடுறதுக்கான எல்லா வேலையும் தயாராயிருச்சு. மறுபடியும் ஒரு கண்ணு ஈனுச்சு. அதுவும் காளங்கண்ணா இருந்துச்சு. மாட்ட தூக்கி கொல்லைப்புறத்துல கட்டிட்டோம். வீட்டு வாசல்லாம் இல்ல. எங்க அம்மா எல்லார் மேலயும் எரிஞ்சு விழ ஆரம்பிச்சாங்க. அவளுடைய கோபதாபத்துக்கு அளவே இல்ல. இதே மாடு குடுத்த பால்ல ஒரு நாளைக்கு 4 காஃபி சாப்பிட்டவ, இப்போ மாட்டோட எந்த பொருளையும் தொடுறது கூட கிடையாது. மொத்தத்தையும் கோனார் தான் கறந்துட்டு போறாரு. எங்க வீட்டு மாடு எப்படின்னு சொன்னா,
கோனார் அன்னைக்கு வரலனா கூட, நாங்க போய் பால் கறந்தா, துளியளவும் எங்களுக்கு இது பண்றதே கிடையாது. ஆட்சேபனையே தெரிவிக்கிறது கிடையாது. அப்படியே எங்களுக்கு இடம் குடுக்கும். நாங்க குடிச்ச பால் போக, மிச்ச பால வித்து, நாங்க மாட்டுக்கு எல்லா தீவனமும் வாங்கி போட்டோம். எங்களுக்கு அந்த மாடு எந்த குறையும் வச்சதே கிடையாது. அத்தனை வருமானமா இருந்துச்சு. ஆனா, எங்க அம்மாவுக்காக நாங்க மாட்ட விக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு இன்னும் தெளிவா ஒரு காரணம் சொல்லப்போனா, எங்க அம்மா என் மனைவிய பண்ண டார்ச்சர நான் மறக்கக்கூட முடியாது. அவ காஃபி கொண்டுதா, "இது என்னடி சர்க்கரை இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கரெக்ட்டா தான் இருக்கும். சமைச்சு வச்சா, "என்னடி உப்பு இல்லன்னு" சொல்லுவாங்க. அந்த மாட்டு மேல காட்டக்கூடிய கோபத்த எல்லாத்தையும் என் மனைவி மேல காமிச்சாங்க. உண்மைய சொல்லப்போனா, அவ ஒரு பெண் குழந்தை பெத்து போடலையாமா. அதனால அவ மேல அப்படி எரிஞ்சு விழுந்தாங்க. எங்கனால அத ஒத்துக்க கூட முடியல, ஏத்துக்கவும் முடியல. என் மனைவி போன ஒரு நாள் எனக்கு படையல் வச்சு அப்படி விருந்து குடுத்த மாரி குடுத்தாங்க. என்னால அத பெருசா பார்த்துக்க முடியல. என்னால அத ஏத்துக்கவும் முடியல. ஏன் அப்டின்னா, எங்க அம்மாவுக்கு என் மீது இருக்க பாசம் அப்டின்றது வேற. என் மனைவி மேல இருக்கக்கூடிய வன்மம், கோபம் அப்டின்றது வேற. இத கூட புரிஞ்சுக்காத ஒரு பெரிய மனுஷி எப்டி பெரிய மனுஷியா இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. கடைசியா அந்த கோபம், இந்த இந்த வன்மத்தெல்லாம் பார்த்துட்டு கடைசியா மாட்ட வித்துறலாம் அப்டின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். சரி அப்டின்னு சொன்ன உடனே, கோனார் ஒரு ஆள கூட்டிட்டு வந்தாரு. மாட்ட விக்கலான்னு சொல்லி விலை பேசி முடிச்சாச்சு. மாட்ட கயிற அவுத்து கோனார் கையில குடுத்துட்டோம். கோனார் அப்படியே கொண்டு போறாரு. வாசல் தாண்டுறதுக்கு முன்னால மா, மா, மான்னு கத்துது. எங்க அம்மா காத பொத்திக்கிட்டு அப்படி வீட்டுக்குள்ள போய் அப்படியே ஒப்பாரி வச்சு அழுறாங்க. ஓன்னு அழுறாங்க. அந்த சத்தத்த எங்களால தாங்க முடியல. ஆனா உண்மையா சொல்லுவேன். இப்ப அவ இறந்து போன என் தங்கச்சிக்காக அழல. லக்ஷ்மிக்காக அழுறா. போன அந்த மாட்டுக்காக அழுறா. அது போற வரைக்கும் மா, மா, மான்னு கத்திட்டே போச்சு. அம்மான்னு அவள கூப்பிடுற மாரியே இருந்துச்சு. அந்த உணர்வுகளால அவள கட்டுப்படுத்த முடியாம கண்ணீர் விட்டு அழுதா. என்னாலயும் அத தாங்கிக்க முடியல. ஆமா. அவளும் ஒரு மனுஷி தானே! அவளுக்கும் ஆசாபாசங்கள், உணர்வுகள் இருக்கத்தானே செய்யும். நன்றி தோழர்களே!